உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை சம்மு வந்திருக்கேன். அத்தை உன் சம்மு வந்திருக்கேன். அத்தை என்னை மன்னிச்சிடு. அத்தை என்னை மன்னிச்சிடு. நான் வேணும்ட்டு பண்ணல அத்தை, தெரியாமத்தே. நான் முட்டா பயத்த முட்டாளு. எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முட்டா பயலுக்கு அறிவே வருது. பரணி சொன்னா ஆத்திரப்படாத, ஆத்திரத்தை அடக்குண்டு. யாருக்காவது ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கஷ்டம்ட்டு சொன்னா நான் தான் கேட்காம உன் வீட்டுக்கார் எப்ப பாரு என்னையா என் அம்மையும் என் குடும்பத்தையும் அசிங்கமாவே பேசிட்டு இருக்காரு. அந்த ஆளை வெட்டினா தான் இதெல்லாம் முடிவுக்கு வரும்ட்டு கோவத்துல அருவாலை தூக்கிட்டு வந்துட்டேன். அவரை வெட்டத்த. ஆனா உனக்கு இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலத்த. நான் பரணி சொல்லியிருக்கிறத கேட்டிருக்கேன். அத்த என்னைய மன்னிச்சிரு அத்த, என்னைய மன்னிச்சிரு அத்த, என்னைய மன்னிச்சிரு. என்னை மன்னிச்சிரு அத்த, நான் தெரியாம மன்னிப்பிட்டேன் அத்த. சம்மு, அத்த உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல, நீ முடிச்சிட்டல அத்த. இப்ப எதுக்குல நீ அழுவுத? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் பொழைச்சிட்டேன். இந்தா நல்லா இருக்கேன் பாரு. எப்படி தெம்பா பேசுதம் பாத்தியா? என்னத்துக்குள்ள அழுவுத சொல்ல? அத்த நான் சின்ன காரியமா பண்ணிருக்கேன். மன்னிக்கிறதுக்கு உன் மனசு பெருசு அத்த. ஆனா நான் எம்பிட்டு பெரிய பாவத்தை பண்ணிவிட்டு கூனி குறுகி நிக்க. நீ எனக்கு அம்மா இல்ல, அதுக்கும் மேல உன்னைய போய் நானே என் கையால மன்னிச்சிரு அத்த. சம்மு, இலை கோட்டிக்கார பையன். இலை என்ன பாருல, என்ன பாருங்கறல்ல. இலை சம்மு அழாதல்ல. நீயாவா வந்து என்ன குத்துன? நான் தானே நடுவுல வந்து குத்து வாங்கிக்கிட்டேன். என்னத்த சொல்றீங்க? அட ஆமால, இவன் அந்த ஆள் வயித்துல தான் குத்த போனான். நான் குறுக்க வந்துட்டேன். அவர் செத்துருவாருன்னு நான் குறுக்க போகல. என்னத்த சொல்றீங்க? என் சம்முவோ, என் மருமவன், அவரை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுல்ல. அதுக்கு பயந்துதாம்ல நான் குறுக்க போனேன். What nonsense! ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏசக்கி, என்னடி இது புது பழக்கம்? 10 தடவை கால் பண்ணிட்டேன் உனக்கு, எடுக்கவே மாட்டியா நீ? ஏட்டி ஏட்டி இரட்டி, என்னத்துக்கு இம்பிட்டு கோவப்படுத? அம்பட்டு பேருக்கு ஆக்கி போடணும், அத்தைய பாத்துக்கணும், வீட கூட்டி பெருக்கி பாத்திரம் கழுவணும். காலையில இருந்து அம்புட்டு வேலை. போன பார்க்கவே நேரம் இல்லட்டி, கோச்சுக்காத. அம்மா எப்படி இருக்காங்க? அவங்கதான் போன் போட சொன்னாவ. இந்த இரு தர. அத்தை பரணி பேசுங்க. கேட்டி பரணி, நீ எனக்கு போன் போட்டிருக்க கூடாதா? அவளுக்கு போன போட்டு என்னத்துக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? காலையில இருந்து அவ பம்பரமா சுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி, அதை விடுமா. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? தையல் போட்ட இடத்துல வலி இருக்கா? வயிற்றுக்குள்ள ஏதாச்சும் வலி தெரியுதா?
அதெல்லாம் ஒண்ணு இல்லட்டி, தையல் போட்ட இடத்துல மட்டும் புறுன்னு அரிக்கிற மாதிரி இருக்கு. மா சொரிஞ்சிராதம்மா, நகம் பட்டா புண்ணாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோ, புண்ணு ஆறட்டும். சரியா? அதே மாதிரி தப்பி தவறி கூட எழுந்து போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நீ கவனமா தானே நடந்துக்கிற? நான் நகரவே இல்லட்டி. பாத்ரூமுக்கு போகணும்னா கூட இவ தான் ஓடி வந்து கை தாங்களா என்ன கூட்டிக்கிட்டு போறா. நடக்கிறப்போ வலிக்குதாமா? ஆமாட்டி, அப்பப்ப சுரீல்னு உள்ள வலிக்குது. அப்படிதான் இருக்கும்மா. கத்தி ஆழமா உள்ள போயிருக்குல, இன்டர்னல் டேமேஜ் அதிகமா இருக்கும். அதனால தான் அந்த வலி. நீ கவனமா இரு. டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்கா போட்டுக்கறல? எசக்கி இருக்கிறப்ப நான் போட்டுக்காம இருப்பனா? எல்லாம் அவ பாத்துக்கிடுதா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் நான் சாட்சி சொல்லணுமாம்ல. ஆமா. அதுக்கு ஆட்டோல தானே போகணும். பிரச்சனை எதுவும் வராதுல்ல? வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதையாவே இரு. அப்பா கார் தரமாட்டேன்னு சொன்னா என்கிட்ட சொல்லு. நான் டாக்ஸி ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? நான் வைக்கிறேன். சரிட்டி. ஏதோ காரு டாக்ஸின்னு பேசிட்டு இருந்திய, பாக்கியம் வெளியே போறாளோ? நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல போறாங்க. யாரு குத்துனா, எப்படி குத்துனான்னு விவரமா சொல்லணும்ல. அதான். சாட்சி சொல்றதை தவிர்க்க முடியாது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ள, இப்படி குழப்பத்தோட தயவு செஞ்சு நீ காரை ஓட்டாத. நான் 4-5 தடவை கூப்பிட்டோம், உன் கவனம் வேற எங்கேயோ இருக்கு. அம்மாக்கு இப்படி ஆனதுல இருந்தே நீயாவே இல்ல. இப்ப சிஸ்டர் வேற எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதனால நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது சிஸ்டர் உங்ககிட்ட ஏதாவது சொல்லி நீ அதை கவனிக்காம விட்டுருக்கலாம்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு மாப்பிள்ள. சிஸ்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்கன்னு தோணுது. மாப்பிள்ள, இந்த 2-3 நாள் சிஸ்டர் உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏங்க, நான் அத்தை குணமாக ஒரு சாமியாரை பார்க்க போறேன். அவர் ஏதாச்சும் பரிகாரம் சொன்னா செய்ய போறேங்க. நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும். வரீங்களா? ஏங்க, சொல்லுங்க சொல்லுங்க. நான் பரிகாரம் செய்யறேன்னு சொன்னேன். ஆமாண்டா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ தீபா என் அம்மாக்காக ஏதோ பரிகாரம் பண்ண போறதா சொன்னாங்க. அப்ப இருந்த மைண்ட் செட்ல பெருசா அதை கவனிக்கலடா. பாத்தியா மாப்பிள்ள, சிஸ்டர் சொல்லிதான் இருக்காங்க, நீ தான் அதை கவனிக்காம விட்டுருக்க. இது சம்பந்தமா சிஸ்டர் வேற யார்கிட்டயாவது பேசியிருக்காங்களா? கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு மாப்பிள்ள. ஹலோ, சொல்லுங்க தம்பி. தீபாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவ கிடைச்சிட்டாளா? இல்ல, அது சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க தான் ஃபோன் பண்ணேன். கேளுங்க தம்பி. தீபா பரிகார பூஜை பண்றதை பத்தி உங்ககிட்ட எதனா சொன்னாங்களா? இல்லையே, அவ எதுவும் சொல்லல. ஆனா அது சம்பந்தமா நான் தான் அவகிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னீங்க? செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல சாமியார் ஒருத்தர் இருக்காரா. அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே பலிக்குதா. அவர் நிறைய பேருக்கு பரிகாரம் சொல்லி பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. அதனால நீயும் அத்தைக்காக அவர்கிட்ட போய் பேசினா ஏதாவது பரிகாரம் சொல்லுவாருன்னு சொன்ன. அவ உங்க அம்மாவை நினைச்சு அழுதுட்டே இருந்ததால சாமியார பத்தி சொன்ன. தீபாவை அந்த ரியா தான் கடத்திருப்பான்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? இல்ல, நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க பரிகாரம் பண்ணதான் போயிருப்பாங்களோன்னு தோணுது. சரி, நீங்க அந்த செங்கல்பட்டு பக்கத்துல இருக்க சாமியாரை பத்தி சொன்னீங்கல்ல, அவர் யாரு, அவர் பேர் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. நானும் அந்த சாமியாரை பத்தி கேள்விப்பட்டதுதான் சொன்னேன். நீங்க அங்க போய் விசாரிச்சா அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, நான் விசாரிச்சு பாக்குறேன். என்ன மாப்பிள்ள, யார்கிட்ட பேசின? தீபோட அண்ணிக்கிட்ட. அவங்க தீபா கிட்ட
ஏதோ பரிகாரம் பண்ண சொல்லி செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாமியாரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ தீபா அங்கே தான் போயிருப்பாங்களோன்னு தோணுது. உனக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் யாராவது சாமியாரை தெரியுமா? சாமியார்லாம் எனக்கு யாரும் தெரியாது மாப்பிள்ள. ஆனா அங்க ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்கு. அங்க இருக்கிற பூசாரியே எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட போய் விசாரிச்சோம்னா இந்த சாமியாரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரிடா, நம்ம இப்போவே போய் இந்த பூசாரியை பார்ப்போம். சரி போலாம் மாப்பிள்ள. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சும்மா ஒரு நூல் விட்டு பாப்போம், இவ ஏதாவது சொல்றாளான்னு. தீபா, தூங்குறியா? தூங்கல, சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கேன். ஏன் கேக்குற? இல்ல, நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ உன் அத்தைய பத்தி ராப்பகலா யோசிச்சு பிசிக்கலி மென்டலி ரொம்ப டயர்டா இருக்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உன்னை பரிகார பூஜை செய்ய சொல்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு உனக்கு பதிலா அந்த பூஜையை நான் பண்ணலான் இருக்கேன். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா அதான் நியாயம்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? நீ எதுக்கு பூஜை செய்யணும்? அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது ஏன் அத்தை. அவங்களுக்கு நான் தான் செய்யணும். அதுதான் சரியா இருக்கும். நீ சொல்றது சரிதான், நான் இல்லங்கல. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வேண்டிக்கிறதும் பூஜை பரிகாரம் செய்யறதும் ஒன்றும் புதுசு இல்லை. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நோயாளிகளுக்காக எவ்வளவோ பேர் கூட்டு பிரார்த்தனை பண்றாங்க. குழந்தைங்களுக்காக அம்மாக்கள் வேண்டிக்கிறாங்க. ஒரு வீட்டுல குடியிருக்கிறவங்க பக்கத்து வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கோயிலுக்கு போய் குணமாகணும்னு வேண்டிக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் மற்றவங்களுக்காக வேண்டிக்கிறப்போ நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், உனக்காக நான் பரிகார பூஜை பண்ணக்கூடாதா? நீ பூஜை செய்யறன்னு சொல்றதுக்கு இது மட்டும்தான் காரணமா, இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? இன்னொரு காரணமும் இருக்கு. என்னது? உனக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா பாசமா அக்கறையா இருக்கிறத உன் அத்தை மாமா கல்யாண நாள்ல பார்த்தேன். அதோட நீ அந்த குடும்பத்துக்கே செல்ல பிள்ளை மாதிரி இருக்க. எல்லாரும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. உன் அத்தை இன்னும் ஒரு படி மேல போய் உன்னை சொந்த மகளாவே நினைச்சு அன்பு பாசத்தை கொட்டுறாங்க. அப்படிப்பட்ட உன்னை பரிகாரங்கிற பேர்ல ஆத்துல சிக்க வைக்க விரும்பல. உன்னோட பிரிவை உன் குடும்பத்தால தாங்க முடியாது. பர்டிகுலரா உன்னோட ஹஸ்பண்டால தாங்கிக்கவே முடியாது. உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு உன் வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லை. என் அப்பா மட்டும்தான் இருக்காரு. நான் இல்லைன்னாலும் அவரை சமாளிச்சு பாரு. ஆனா உன் இழப்ப உன் குடும்பத்தால சமாளிக்க முடியாது. இதெல்லாம் யோசிச்சுதான் உனக்கு பதிலா பீப்பாய்க்குள்ள என்ன அடைச்சு ஆத்துல மிதக்கிற அந்த பரிகார பூஜைய நான் பண்ணலான்னு இருக்கேன். என்ன தீபா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் எடுத்த முடிவு சரிதானே? நல்ல முடிவுதான். பரிகார பூஜைய எனக்கு பதிலா நீயே பண்ணு. என்ன இவ பொசுக்கன்னு என்னையும் பண்ண சொல்றா? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. தேவையில்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டனோ? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப யோசிக்காத சீனு. பஞ்சாயத்துல உண்மையை சொல்றதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. இல்லப்பா, சொன்னா மாமா. டேய் சீனு, இந்த விஷயத்துல மாம மச்சான் அப்பா அம்மா யாரையும் நீ பார்க்க கூடாது. டேய், இதுல உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்லடா, மாயாவோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. இப்ப நீ எடுக்கிற முடிவு தான்
உங்களோட எதிர்காலத்தையே முடிவு பண்ண போகுது. நீ இங்க சின்ன தப்பு பண்ணாலும் அது எல்லாத்தையுமே கெடுத்துருண்டா. டேய் சீனோ, பிடிச்ச வாழ்க்கை கொஞ்ச காலமா இருந்தாலும் அதுதான்டா நிறைவான வாழ்க்கை. வாழ்க்கையில பொண்டாட்டிங்கிறவ தாண்டா முக்கியம். பத்திரிகை அடிக்கும்போது சாரு வீட்டுக்காரங்களே உன்னை வேலைக்காரன்னு உதாசீனப்படுத்தும் போது சீனு வேலைக்காரன் இல்ல முதலாளின்னு அத்தனை பேர் முன்னாடியும் ஒரு செகண்ட்ல உன்னை தூக்கி நிறுத்தினோட மாயா. அவதாண்டா உனக்கு சரியான மனைவி. அவ மட்டும் உன் வாழ்க்கையில வந்துட்டா உனக்கு எல்லாமே சக்சஸ் தான்டா. சீனு, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க. முறையா அப்பா நான் கேக்குறேன், உனக்காக ஒரு நல்ல முடிவெடுறா. நான் எனக்காக முடிவெடுத்தா அது சுயநலமா இருக்காதப்பா. டேய் சீனு, முதல்ல சுயநலம், அதுக்கப்புறம் தான்டா பொது நலம். சுயநலமா இருந்து உனக்கு தேவையானது நீ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பத்தி யோசி. நான் உண்மையை சொன்னா மாமாவும் இந்த குடும்பமும் என்னை ஒதுக்கி வச்சிடும்பா. என்ன வளர்த்த ஆளாக்கின மாமாவுக்கு என்னால எப்படிப்பா துரோகம் பண்ண முடியும்? நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்காம உன் மாமா எப்பறா உனக்கு துரோகம் பண்ணுவாரு? டேய், இன்னைக்கு வேணா உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துதான்டா ஆகணும். ஏன்னா நீ இல்லாம நான் கூட இருந்துருவேன். ஆனா உன் மாமாவால இருக்கவே முடியாதுடா. அவருக்கு முதல்ல கௌரவம் தான் முன்னாடி வந்து நிற்கும். அதுக்கப்புறம் தான் பாசம், நேசம், அன்பு எல்லாமே வரும். இந்த பாராச்சினோ, இப்ப நீ உன்னை பத்தியும் மாயாவை பத்தியும் மட்டும் யோசி, மத்ததெல்லாம் யோசிக்காத. உங்க காதல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் மாயா சரி பண்ணிடுவா. சரி, பாத்துக்கலாம் வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாயா, சபை முன்னாடி வந்து நில்லு. என்ன நீ இவ வந்ததுல இருந்து பஞ்சாயத்து பிரச்சனை இன்னும் ஓயவே மாட்டேங்குது. இது அவ அம்மா காலத்துல ஆரம்பிச்சது. இவ ஆமான்னு ஏதாவது சொல்லி தொலைச்சிட போறா. ஐயோ பார்வதி, வேண்டாம், சும்மா இரு. அப்படிலாம் எதுவும் இருக்காது. மாயா உண்மையை ஒத்துக்கிட்டா இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிடும். கடவுளே, மாயா மனசுல போந்து ஏதாவது பண்ணி அவ ஒத்துக்கிற மாதிரி பண்ணிருப்பா. அப்பதான் நிம்மதியா இருக்கும். மாயா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அவ அப்பாவை பாப்பாளா இல்ல அவ பெரியப்பாவை பாப்பாளா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாயா, நீ காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்க போறது சீனுவேன்னு உங்க அப்பா சொல்லிருக்காரு. இது உண்மையா பொய்யான்னு உன் வாயால பஞ்சாயத்து முன்னாடி சொல்லு. ஏமா, என்ன யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? ஆமாவா இல்லையான்னு சொல்றதுக்கு என்ன யோசனை? நடுவுல யாரும் பேசாதீங்க. மாயா, சொல்லு.
என் அப்பா சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. யாருடைய அச்சுறுத்தலுக்கும் பயந்து இப்படி சொல்லல இல்ல? இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.